அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதம் ரமலான் மாதமாக இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் நோன்பு நோட்கச் சொல்லியிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் இந்த மாதத்தில்தான் அல்லாஹுடைய வேதமான திருக்குர்ஆன் அருளப்பட்டது. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த நாளில் நம் அனைவரையும் அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் நோன்பு நோட்க பணித்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ஸஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நாம் இந்த ரமலான் மாதத்தில்தான் குர்ஆனை அருளினோம். ஹுதன் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கிறது. வ பையினாத்தின் மினல் ஹுதா, இது தெளிவான வழிகாட்டி. வல் ஃபுர்கான், இது தவறான விஷயங்களிலிருந்து சரியான விஷயங்களை பிரித்தறிவிக்கக்கூடியது. ஃபமன் சஹித மின் குமுஸ் ஸஹ்ர ஃபல்யசும், அதனால் எவர் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும். இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரிகிறது. நமக்கு குர்ஆன் என்ற வேதம் அல்லாஹ்விடத்திலிருந்து அருளப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த ரமலானில் நாம் எல்லாம் நோன்பு வைக்க பணிக்கப்படுகிறோம். நாம் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹுவை வணங்குவதற்காக. அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் அதை முடிவு செய்வதும் அல்லாஹுவாகத்தான் இருக்கிறான். அல்லாஹ் மனிதனை இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நினைக்கிறானோ அதற்கு வழிகாட்டியாகத்தான் இந்த குர்ஆனை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். வெறும் குர்ஆனை மட்டும் அனுப்பாமல் அதை விளக்குவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வாழும் வழிகாட்டியாக நமக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். எனவே இந்த குர்ஆன் எப்படி அருளப்பட்டது, அது சம்பந்தமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் சந்தேகமில்லாமல் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாக இந்த குர்ஆனை தயாரிக்கவில்லை. அவருடைய சொந்த கருத்து இதில் எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க இறைவனால் அவர்களுக்கு அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஏராளமான இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 25 இறை தூதர்களை பற்றி குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபையின லஹும். எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்துக்கு விளக்கி கூறுவதற்காக அந்த சமுதாயத்தின் மொழியிலேயே நாம் அனுப்பியிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு குலத்தில் பிறந்ததனால் இந்த குர்ஆன் அரபியிலே அனுப்பப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மொழிகளிலேயும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த வேதத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி அந்த வேதமும் அவர்களுடைய மொழியிலேயே அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் ஒரு சில குலத்தாருக்கோ ஒரு சில மொழியினருக்கோ மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த முழு மனித குலத்திற்கும் தூதராக, அது மட்டுமல்லாமல் கடைசி தூதராகவும் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே அந்நிசா என்ற அத்தியாயத்தில் 79வது வசனத்தில் கூறுகிறான், வ அர்சல்நாக லின்னாசி ரசுலன், உம்மை மனித குலத்துக்கு தூதராக அனுப்பியுள்ளோம். அது மட்டுமல்லாமல் சூரா அல் அன்பியாவிலே அல்லாஹ் கூறுகிறான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு முஹம்மதே உம்மை அருளாகவே அனுப்பியிருக்கிறோம். சூரா அஸ் சபாவிலே 28வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ் பஷீரம் வ நதீரம் வலா கின்ன அக்ஸரன்னாசி லா யஅலமூன். முஹம்மதே, நல்ல செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் மனிதர்கள் அனைவருக்காகவும் உம்மை அனுப்பியிருக்கிறோம்.
இருந்தாலும் கூட மனிதர்களில் அதிகமானோர் இதை அறிய மாட்டார்கள். இந்த வசனங்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலிருந்து வந்த இறை தூதர், அவர் கொண்டு வந்த வேதம் அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது என்ற விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிலருக்கு தோன்றலாம், இது உலகத்துக்கெல்லாம் அனுப்பப்பட்ட பொதுவான வேதம் என்றால் இதற்காக அரபு மொழியிலே மட்டும் இருக்கிறது. ஒரு புத்தகத்தை எழுத வேண்டுமென்றால், ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்துத்தான் அதில் மக்களுக்கு சொல்ல முடியும். மொழி என்பது ஒருவர் நினைக்கக்கூடிய விஷயங்களை மற்றவருக்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு சாதனம்தான். அதற்கு தனியாக எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. அதே போன்றுதான் அரபியும். அரபிக்கென்று தனியாக எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு மொழி குலத்தில் பிறந்ததனால் அவருக்கு அரபு மொழியில் இந்த குர்ஆன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரபு மொழி மற்ற மொழியை விட ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் எந்த ஒரு நாட்டில் பிற மொழியினர்கள் கலக்கிறார்களோ அப்போது அந்த மொழி தனித்துவத்தை இழந்துவிடும். பிற மொழி கலப்பு என்பது அதிகமாக இருக்கும். இப்போது எடுத்துக்காட்டாக சிங்கப்பூரில் எடுத்துக்கொண்டால் மலாய் பேசுபவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறார்கள், சீனம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள், ஆங்கிலம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்களை நாம் கேட்கும்போது இந்த 4 மொழிகளையும் கலந்து பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது ஒரு குறிப்பிட்ட மொழிக்கான அந்த தனித்துவம் இல்லாமல் போகிறது. ஆனால் அரபு மொழி இருக்கிறதல்லவா, இந்த மொழி கலப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தே வைத்திருக்கிறான். நாம் வரலாறை திருப்பி பார்க்கும்போது இந்த அரபு மொழி பேசுபவர்கள் பாலைவனத்தில் இருந்ததால் அந்த பாலைவனத்தில் எந்த ஒரு வளமும் இல்லை. அதனால் எந்த ஒரு அரசர்களும், அந்த காலத்தில் இருந்த ரோம பாரசீக எந்த ஒரு அரசர்களும் இந்த மக்களை தங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. அதனால் பிறமொழி கலப்பும் இந்த அரபிக்கு இல்லாமல் பல காலம் இருந்தது. ஒரு மொழி பிற மொழி கலப்பில்லாமல் இருக்கிறதென்றால் அதனுடைய வளமை மேலும் மேலும் அதிகரிக்கும். அதனால்தான் அன்றைய காலத்தில் அதிகமாக அரபு உலகத்தில் கவிஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் அரபியை ஒரு மிகப்பெரிய பெருமையாக கருதி கொண்டிருந்தார்கள். இதனால் அரபியின் சொல்வளம் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனாலும் கூட இந்த அரபிக்கென்று தனி சிறப்பு இருப்பதாக நபிகள் நாயகம் எந்த இடத்திலும் சொல்லவே கிடையாது. மாறாக அரபு அல்லாத வேறு மொழி பேசுபவரை விட அரபு மொழி பேசுபவருக்கு எந்த சிறப்பும் இல்லை. அரபு மொழி பேசுபவரை விட அரபு அல்லாத வேறு மொழி பேசுபவருக்கும் எந்த சிறப்பும் இல்லை என்று நபிகள் நாயகம் கூறியதாக அஹ்மத் என்ற நூலில் பதியப்பட்டிருக்கிறது. அதனால் அரபு மொழியை கொண்டு இந்த குர்ஆனை மனித சமுதாயத்திலிருந்து நாம் வேறுபடுத்த முடியாது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான பெயர் முஹம்மத். இவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் கிறிஸ்து பிறந்த 570ஆம் ஆண்டு பிறக்கிறார்கள். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தந்தையை இழந்து சிறு வயதிலேயே தாயையும் இழக்கிறார்கள். பெற்றோரை இழந்த பின் பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்களுடைய பொறுப்பில் வளர்க்கப்படுகிறார்கள். பிறகு அப்துல் முத்தலீப்பும் இறந்து விடுகிறார். அவருக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவருடைய பொறுப்பில் வளர்க்கப்பட்டு அவர் இளமை பருவத்தை அடைகிறார். சிறுவராக இருக்கும்போது ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஓரளவு வயது வந்ததுக்கு பிறகு அவர்கள் வியாபாரத்துக்கு அடிக்கடி செல்பவராக இருந்திருக்கிறார். தம்முடைய 25வது வயதில் தம்மை விட மூத்தவரான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற விதவையை மணம் புரிகிறார்கள். அன்றைய தினத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாக இருக்கிறார். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அவர்களை திருமணம் செய்து கொண்ட பிறகு வசதி படைத்தவராக ஆகிறார்கள். இப்போது குர்ஆன் அருளப்பட்ட அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பல கடவுள்களை வணங்குபவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருந்தன.
கடவுளை நிர்வாணமாக வழிபடுவார்கள். பெண் குழந்தைகள் பிறப்பதை ரொம்ப கேவலமாக கருதுவார்கள். பெண் குழந்தை பிறந்தால் அதை உயிரோடு புதைப்பார்கள். குடம் குடமாக மதுபானங்கள் அருந்துவார்கள். காம களியாட்டத்தில் மூழ்கி கிடப்பார்கள். பெண்களை ஆடு மாடுகள் போன்று கருதுவார்கள். தந்தை இறந்துவிட்டால் தந்தையின் மனைவியை மகன் பயன்படுத்தி கொள்வது சர்வசாதாரணமான விஷயமாக இருந்தது. சாதி வேற்றுமையும் தலைவிரித்து ஆடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குலத்தில் பிறந்தார்களோ அந்த குறைஷி குலம் மிக உயர்ந்த குலமாக பார்க்கப்பட்டது. மற்றவர்கள் எல்லாம் அற்பமாக பார்க்கப்பட்டார்கள். அரபு மொழி பேசுபவர்கள் மட்டுமே மனிதர்கள் என்றும் மற்ற மொழி பேசுபவர்கள் அஜமிகள், அதாவது கால்நடைகள் என்றும் கூறும் அளவுக்கு அவர்களிடம் மொழி வெறி மிகைத்து இருந்தது. மனித உயிர்களை கொன்று குவிப்பது மிக சிறிய குற்றமாக கூட அவர்களுக்கு தோன்றவில்லை. அற்பமான சண்டைகளுக்காக கூட கொலை செய்வார்கள். தமது குடும்பத்தில் ஒருவர் கொல்லப்பட்டால் கொலையாளியை பழிவாங்காமல் விடவே மாட்டார்கள். அவரை தம்மால் பழிவாங்க முடியாவிட்டால் தம்முடைய வாரிசுகளுக்கு சொல்லி செல்வார்கள். 10 தலைமுறைக்கு பிறகாவது கொலையாளியின் குடும்பத்தில் ஒருவனை கொன்று கணக்கு தீர்ப்பார்கள். இவ்வளவு கேவலமான நிலைதான் அன்றைய சமுதாயத்தில் இருந்தது. அதனால்தான் அன்றைய காலகட்டத்தை குறிப்பிடும்போது ஜாஹிலியா காலம் என்று சொல்வார்கள். ஜாஹிலியா காலம் என்றால் அறியாமை காலம். இந்த நிலைமையை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். தமது சமுதாயம் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து வெறுத்து, நிச்சயமாக இந்த மக்கள் சரியான வழியில் நடக்கவில்லை, இது சரியான மார்க்கமில்லை என்பதை அவர்கள் திட்டவட்டமாக முடிவு செய்கிறார்கள். எனவே அவருடைய 40ஆம் வயதில் மக்காவுக்கு வெளியே ஹிரா என்ற குகை ஒன்று இருக்கிறது. மலை மேலே உள்ள ஒரு சிறிய குகைதான் ஹிரா என்று சொல்லப்படும். பல நாட்களுக்கு தேவையான உணவை தயார் செய்து கொண்டு அந்த குகைக்கு சென்று தங்கிவிடுவார்கள். அங்கே தங்கி கொண்டு அவர்கள் சிந்திப்பார்கள், எதனால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு வழி என்ன, இது போன்ற விஷயங்களை அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். இது போன்று ஒரு நாள் குகையிலிருந்து சிந்தித்து கொண்டிருக்கும் போதுதான் வானத்தையும் பூமியையும் தொட்டு கொண்டிருக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமான தோற்றத்தில் ஒருவர் நிற்பதை பார்க்கிறார்கள். அவர்தான் ஜிப்ரீல் என்ற வானவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக்க கட்டியணைத்து இக்ரா, அப்படி என்றால் ஓது என்று அர்த்தம், இக்ரா என்று கூறியபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு ஓத தெரியாது. ஆமாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றறிந்த ஒரு மனிதர் கிடையாது. அவருக்கு உண்மையிலேயே ஓத தெரியாது. எனவே இக்ரா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும்போது அவருக்கு உண்மையாகவே ஓதத் தெரியவில்லை. அதன் பிறகு அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக கட்டி அணைத்து, படைத்த உனது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று சொல்லி, இன்று குர்ஆனிலே நாம் பார்க்கக்கூடிய அல் அலக் என்று சொல்லக்கூடிய 96வது அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களை அவர்களிடம் ஓதி காட்டுகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக், முஹம்மதே படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன் மனிதனை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அகுரம், ஓதுவீராக உமது இறைவன் கண்ணியமானவன். அல்லதி அல்லம பில் கலம், அவனே எழுதுகோளால் கற்றுத்தந்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், அறியாதவற்றையெல்லாம் மனிதனுக்கு கற்றுத்தந்தான். இந்த 5 வசனங்களையும் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தந்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்கள். உடனே தமது மனைவியிடம் ஓடி வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், கவலைப்படாதீங்க, இறைவன் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் மக்களுக்கு உதவுகிறீர்கள், ஏழைகளுக்கெல்லாம் வாரி வழங்குகிறீர்கள், உறவினர்களை உபசரிக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், எதற்கும் கவலைப்படாதீர்கள் என்று அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள்.
ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து மீள்வதைப் போன்று தெரியவில்லை. எனவே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய உறவினர் வரக்கா இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடியவர். அவர் இதற்கு முன்னால் வந்த வேதங்களை எல்லாம் கற்றறிந்து கிறிஸ்துவராக மாறியிருந்தார். அவரிடம் சென்று இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி விளக்கம் கேட்கலாமே என்று நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு வரக்கா இப்னு நௌஃபல் அவர்களிடம் செல்கிறார்கள். வரக்கா ஜாஹிலியா காலத்திலேயே கிறிஸ்தவ சமுதாயத்தை தழுவியராக இருந்தார். மேலும் அவருக்கு ஹிப்ரு மொழியில் எழுதத் தெரிந்தவராகவும் இன்ஜில் வேதத்தை ஹீப்ரு மொழியில் அவர் எழுத வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய அளவுக்கு எழுதுபவராகவும் கண் பார்வையற்ற பெரும் வயோதிகராகவும் இருந்தார். அவரிடம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய தந்தையின் சகோதரன் மகனே, உம்முடைய சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்று கூறுகிறார். அப்போது வரக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் சகோதரன் மகனே, நீங்கள் எதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பார்த்த அனைத்து செய்திகளையும் அவரிடம் கூறுகிறார். உடனே வரக்கா அவர்கள் கூறுகிறார்கள், இவர்தாம் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய நாமூஸ் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறிவிட்டு, உம்முடைய சமூகத்தார் உம்மை உம்முடைய நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞராக இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னது, மக்கள் என்னை வெளியேற்றப் போகிறார்களா என்று கேட்கிறார்கள். ஆமாம், நீர் கொண்டு வந்திருப்பது போன்ற சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதரையும் மக்கள் பகைத்து கொள்ளாமல் இருந்ததே கிடையாது. அதனால் உன்னையும் உனது ஊர் மக்கள் வெளியேற்றுவார்கள். அந்த நேரத்தில் நான் உயிருடன் இருந்தேன் என்றால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று கூறுகிறார்கள். இப்படி ஆரம்பித்த இறை செய்தியின் வருகை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு 23 ஆண்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. 23 ஆண்டுகள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறிது சிறிதாக இறைவனிடமிருந்து அருளப்பட்ட அந்த இறை செய்தியின் தொகுப்பே இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய திருக்குர்ஆன். இன்ஷா அல்லாஹ் திருக்குர்ஆன் பற்றி இன்னும் பல விஷயங்களை வரும் காலங்களில் பார்க்கலாம். அல்லாஹ் கேட்டபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹத் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இதற்கு முந்தைய பதிவில் குர்ஆன் எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்ற விஷயங்களை பார்த்தோம். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டது என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாத செய்தியாக இருக்குது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் அவ்வப்போது குர்ஆன் அவர்களுக்கு அருளப்பட்டு கொண்டிருக்கும். நாம் முன்னாடியே பார்த்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட அந்த வாழ்க்கையில் இந்த குர்ஆன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டுச்சு. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, எப்போதெல்லாம் இந்த குர்ஆன் அவர்களுக்கு அருளப்படுகிறதோ அதை திரும்ப திரும்ப ஓதி தங்களுடைய மனதில் மனனம் செய்து கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். இதை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனிலே, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஹ்ஜல பிஹி. முஹம்மதே, இந்த குர்ஆனை மனனம் செய்வதற்காக அவசரப்பட்டு உங்கள் நாவை அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனு, அதை திரட்டுவதும் ஓத செய்வதும் நம்மை சார்ந்தது என்று அந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதில் பதிய வைப்பது அல்லாஹ் தனக்குரிய பொறுப்பாக எடுத்துக்கொண்டான். இதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் முதலில் குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது. மற்றும் ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், சனுகுரி உக ஃபலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ். முஹம்மதே, உமக்கு நாம் ஓதி காட்டுவோம், நீர் மறக்க மாட்டீர் அல்லாஹ் நாடியதை தவிர. அப்படியென்றால் அல்லாஹ் எதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டினானோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக எந்தெந்த செய்திகளை எல்லாம் அறிவித்தானோ
அதை நபிகள் நாயகம் அவர்களுடைய மனதில் ஒரு ஒளிநாடாவில் பதிவு செய்வதை போன்று, அல்லது கணினியில் பதிவு செய்வதை போன்று, அல்லது கல்வெட்டில் பதிவு செய்வதை போன்று அவர்களுடைய மனதில் அச்சாக அப்படியே பதிவாகிவிடும். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல ஒரு மனன சக்தியை, குர்ஆனை மனனம் செய்வதில் அல்லாஹ் அருளியிருந்தான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனிச்சிறப்பு. அடுத்து இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த சமுதாயம் இருக்கிறது இல்லையா, சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கு எந்த குர்ஆனுடைய ஒரு செய்தி வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த மக்களுக்கு எடுத்து வைத்து விடுவார்கள். அந்த சமுதாயம் ஒரு உம்மி சமுதாயமாக இருந்துச்சு. உம்மி சமுதாயம்னா என்னன்னாக்கா, எழுத்தறிவில்லாத சமுதாயம். பொதுவாகவே இந்த எழுத்தறிவு இல்லைன்னாக்கா அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா நமக்கு எழுத தெரியும், ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு வச்சுக்க முடியும் அப்படின்னாக்கா பொதுவாக அந்த விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எழுத்தறிவில்லாமல் இருந்ததுனால எதையும் அவர்கள் பதிவு செய்யனா வச்சிருக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக என்ன செய்வாங்க, எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலே மனனமிட்டு கொள்வார்கள். அதெப்படி குர்ஆன் இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்கிறப்ப அந்த முழு புத்தகத்தையும் அந்த மக்கள் எப்படி மனனம் செய்து வைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த குர்ஆன் இருக்கு இல்லையா, இந்த குர்ஆன் ஒரு நாள்லையோ அல்லது ஒரு இரவுலையோ அருளப்படலை. இந்த குர்ஆன் என்பது 23 ஆண்டு காலங்கள் அந்தந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் சிறிது சிறிதாக மக்களுக்கு அருளியிருந்தான். அதனால் இந்த 23 வருடத்தில் அந்த முழு குர்ஆனையும் மனனம் செய்வதென்பது அவர்களுக்கு பெரிய விஷயமாக இல்லை. இது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில், இந்த இஸ்லாத்தில் ஒரு சிறப்பான ஏற்பாடு ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா, ஒவ்வொரு வேளையும் நடத்தப்படுகின்ற 5 நேர தொழுகை இருக்கு இல்லையா, அந்த 5 நேர தொழுகையிலையும் குர்ஆனுடைய ஒரு சில பகுதிகளையாவது ஓதித்தான் தொழுக வேண்டும் என்பதுதான் அது. இது போன்று ஒரு ஏற்பாடு இருந்ததுனால அந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் எல்லாம் குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக மனனம் செய்தாக வேண்டும். ஏன்னா நாம் தொழுகும்போது இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதி தொழ வேண்டியிருப்பதனால அந்த மக்களுக்கு இதுவும் ஒரு வசதியாக அமைந்தது, குர்ஆனை தினமும் அவர்கள் மனனமிடுவதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள். எங்கெங்கெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வருகிறார்களோ அங்கே எல்லாம் குர்ஆன் தெரிந்த சஹாபியை அனுப்பி அந்த மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து விட்டு வர சொல்வார்கள். இதுவும் திருக்குர்ஆனை பாதுகாப்பதற்கு. அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் 23 வருடங்கள் அல்லாஹ்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினதா சொன்னோம்ல. அந்த 23 வருடங்களிலும் ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற வானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த வருடம் வரைக்கும் எந்தெந்த குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துவார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் இது நடக்கும். அந்தந்த வருடங்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை நினைவுபடுத்தி அதை வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி விட்டு செல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன்னால் அந்த கடைசி வருடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை தடவை வராங்க? 2 தடவை வராங்க. 2 தடவை திருக்குர்ஆன் மொத்தத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி, மறுபடியும் முறைப்படுத்தி, மறுபடியும் வரிசைப்படுத்தி ஞாபகப்படுத்தி விட்டு சென்றார்கள். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதில் முழு குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டதாக புகாரியில் வரக்கூடிய சில ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அல்லாமல் ஏராளமான தோழர்கள் திருக்குர்ஆனை முழுமையாக மனனம் செய்திருந்தார்கள். குறிப்பாக சொல்லணுனாக்கா அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, சாது, இப்னு மசூது, ஹுதைஃபா, சாலிம், அபு ஹுரைரா, இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அம்ரு பின் ஆஸ், அப்துல்லாஹ் பின் அம்ர்
முஆவியா, அப்துல்லாஹ் பின் சுபைர், அப்துல்லாஹ் பின் சாப், ஆயிஷா, ஹப்சா, உம்மு சலமா, உபை இப்னு காப், முஅத் பின் ஜபல், சைத் பின் தாபித், அபூ தர்தா, மஜ்பா பின் ஹாரிசா, அனஸ் பின் மாலிக், அல்லாஹ் இவர்கள் அனைவரையும் பொருந்தி கொள்வானாக, இத்துணை பேரும் முழு குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே மனப்பாடம் செய்து முடித்திருந்தார்கள். அல்லாஹ் இதை குர்ஆனிலும் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபிஸ் சுதூரில்லதீன ஊத்துல் இல்மா. இவை தெளிவான வசனங்கள், கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இருக்கின்றன. இதுவரைக்கும் 2 வகையான பாதுகாப்பு குர்ஆனுக்கு இருந்ததை பார்த்தோம். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதிலேயே அல்லாஹ் பாதுகாத்தான். அது மட்டும் இல்லாமல் சஹாபாக்களுடைய மனதிலே இந்த குர்ஆனை மனனம் செய்து பாதுகாத்து வந்ததையும் பார்த்தோம். இப்போது எழுத்து வடிவிலே இந்த குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரபு சமுதாயத்திலே நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாமல் இருந்துச்சு, ஒரு சில சஹாபாக்களை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபாக்களை தங்களுடைய எழுத்தர்களாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த எழுத்தர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்போதெல்லாம் குர்ஆன் அருளப்படுகிறதோ அதை மனனமிட்டு கொள்வது மட்டும் இல்லாமல் அதை எழுதியும் வைத்து கொள்வார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா, அஃபான் பின் சயீத், காலித் பின் வலீத், உமை இப்னு காப், சைத் பின் சாபித், சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹும், இவர்களெல்லாம் குறிப்பிடத்தக்க எழுத்தர்கள். இவர்களெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டும்போது பேரிச்ச மரப்பட்டைகளிலும் வெண்மையான கல் பலகைகளிலும் பதனிடப்பட்ட தோள்களிலும் கால்நடைகளுடைய அகலமான எலும்புகளிலும் எழுதி கொள்வார்கள். இதுதான் அன்றைய சமுதாயத்திடம் இருந்த எழுதப்படும் பொருள்களாக இருந்துச்சு. இவ்வாறு எழுதப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் குர்ஆனை மனனம் செய்து வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு எழுதக்கூடிய அறிவு இருந்துச்சுனாக்கா அவர்களும் தனிப்பட்ட முறையில் தங்களுக்கான குர்ஆன் பிரதிகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க. இந்த வகையிலெல்லாம் குர்ஆன் எழுத்து வடிவில் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்தது. இத்தனை ஏற்பாடுகள் இருக்கும்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறாங்க. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை உருவாக்குறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவனுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போரில் குர்ஆனை மனனம் செஞ்ச கிட்டத்தட்ட 70 நபித்தோழர்கள் கொல்லப்படுறாங்க. இது ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு நடக்குது. இந்த போருக்கு பெயர்தான் யமாமா. இந்த போர் நடந்ததுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப கவலையாகிடுது. என்ன 70 பேர் குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபில்கள் இந்த யுத்தத்தில் இறந்து போயிட்டாங்களே, இப்படியே போனால் குர்ஆனை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கவலை வந்துடுது. இந்த கவலையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அபூபக்கரே, இந்த மாதிரி குர்ஆனை மனனம் செஞ்ச இத்தனை பேர் யமாமா போரில் இறந்துட்டாங்க. அதனால் நாம் கூடிய விரைவில் குர்ஆனை எழுத்து வடிவில் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயங்குறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய முயற்சியை விடுற மாதிரி இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இதற்கான நியாயங்களை எல்லாம் எடுத்து விளக்குறாங்க. அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதன் பிறகு குர்ஆனை மனனம் செய்தவர்களிலும் எழுதியவர்களிலும் தலை சிறந்தவராகவும்
இளைஞராகவும் இருந்த சயித் பின் சாபித் அவர்களை வந்து அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. சயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல தயங்கினா கூட இது ரொம்ப முக்கியமான பொறுப்பு என்பதை உணர்ந்து அவரும் வந்து குர்ஆனை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த பணியை வந்து எடுத்துக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் புகாரியில் வரக்கூடிய 4988 ஹதீஸிலும் 4989 ஹதீஸ்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. குர்ஆன் என்பது 23 வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். ஆனால் குர்ஆன் அருளப்பட்ட அந்த வரிசையில் குர்ஆன் தொகுக்கப்படலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே இந்த வசனங்களை இந்த வசனத்துக்கு முன்னால் எழுதுங்க, இந்த வசனங்களை இந்த வசனத்துக்கு பின்னால் எழுதுங்க, இந்த கருத்தை சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் இந்தந்த அத்தியாயத்தில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த குர்ஆனை எப்படி தொகுப்பது, எந்தெந்த வசனங்கள் எல்லாம் எந்தெந்த இடத்தில் வரும், எந்தெந்த வசனங்கள் எல்லாம் எந்தெந்த சூறாக்களினுடைய இடத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான கட்டளைகளை பிறப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அதன்படி தான் நபிகள் நாயகத்தின் தோழர்கள் வந்து குர்ஆனை வந்து எழுதி கொள்வார்கள், மனனமும் செய்து கொள்வார்கள். இது திர்மிதியில் வரக்கூடிய 3011 ஹதீஸில் நம்மால் பார்க்க முடியுது. இன்றைக்கி நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற குர்ஆனில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் கீழேயும் இருக்கக்கூடிய வசனங்களுடைய வரிசை முறை இருக்குல்ல, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையில் தான் இருக்குது. குர்ஆன் வசனங்களுடைய வரிசை அமைப்பும் ஒரு அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் என்ன என்ன என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைப்படி தான் முடிவு செய்யப்பட்டுச்சு. சரி, அப்படின்னாக்கா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதில் என்ன வேலை? இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே முடிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் குர்ஆன் ஆயத்துக்களை அவர்கள் எழுத சொல்லும் நேரமெல்லாம் எல்லா எழுத்தாளர்களும் வந்து மதீனாவில் இருக்க மாட்டாங்க. ஒரு சில வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத சொல்லும்போது வெளியூரில் இருந்தவங்க இருக்காங்களே, அவர்களுடைய ஏடுகளில் அந்த வசனங்களை எழுதியிருக்க மாட்டாங்க. இதனால் என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு எழுத்தாளரும் தங்களுடைய ஏடுகளில் ஏதாவது ஒரு சில வசனங்களையோ அல்லது ஒரு முழு அத்தியாயத்தையுமே வந்து விட்டிருக்க சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எழுத்தாளரும் தாங்கிட்ட இருக்கிறது தான் வந்து முழுமையான குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக கூட என்ற வாய்ப்பும் இருக்குது. இதனால் குர்ஆனில் வந்து முரண்பாடு இருப்பது போல் தோன்றக்கூடிய வாய்ப்பும் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் சயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா எழுத்தாளர்களுடைய எல்லா ஏடுகளையும் வந்து ஒன்று திரட்டுறாங்க. அந்த எல்லா ஏடுகளையும் யாரெல்லாம் குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் முன்னிலையில் வந்து படித்து காட்டப்படுது. அதில் யாருடைய பிரதிகளில் எல்லாம் வசனங்களோ அல்லது அத்தியாயங்களோ விடுபட்டிருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சரிபார்க்கப்பட்டு யார் யாரெல்லாம் எந்தெந்த விஷயங்களை விட்டிருக்கிறார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஒன்றாக தொகுக்கப்பட்டு எழுதப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் இருந்த ஏடுகளையும் குர்ஆன் எழுத்தர்களிடமிருந்த ஏடுகளையும் சயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரட்டுறாங்க. மனனம் செய்தவர்களை அழைத்து அவர்கள் மனனம் செய்தவற்றை எழுத்து வடிவமாக்குறாங்க. இவை எல்லாவற்றையும் தொகுத்து மனனம் செஞ்சுருக்காங்களே அவர்களுடைய மனனத்திற்கு ஏற்ப இந்த ஏடுகள் எல்லாம் வந்து சீர்படுத்தப்படுது. குர்ஆனுடைய முழு பிரதியும் எந்த ஒரு தவறும் இல்லாமல், எந்த ஒரு வசனமும் எந்த ஒரு அத்தியாயமும் விடுபடாமல் சயித் பின் சாபித் அவர்களால் தொகுக்கப்படுது. இந்த விஷயத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். இப்படி தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன் பிரதியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் பாதுகாக்கிறார்கள். அவர்கள் இறந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் பாதுகாக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கும்போது அதை அவர்களுடைய மகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியுமான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி வரை
ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில்தான் இந்த குர்ஆனுடைய மூலப்பிரதி இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் இந்த பிரதியை என்ன செய்தார்கள், குர்ஆன் எவ்வாறு உலகமெங்கும் பரவியது, இது சம்பந்தமான மேலதிக செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.